கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் இந்த ப்ராப்ளம்க்கு டிபி யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமைஸா சால்வ் பண்ணான்னு வாங்க பார்க்கலாம். 100 days 100 ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டே 82ல இருக்கும். இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அடிமாயி கொடுத்துருப்பாங்க. என்னங்கிறது தான் டாப். ஸோ அதை நம்ம வந்து எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 1 by 1 ரீச் பண்ணலாம், இல்லை 2 ஸ்டெப்ஸாகவும் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டாப் ரீச் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பா ஏறினா ஒரு வே, தென் வந்து செகண்ட் ஸ்டெப் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு செகண்ட் ஸ்டெப் போகலாம். அப்படிங்கிறப்ப 3 ways வருதா. ஸோ இப்போ n = 3ன்னு கொடுத்தா நம்ம 3ங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம டிபி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். டிபியில் 2 டைப் இருக்குது, ஒன்று மெமரைசேஷன், இன்னொன்று டேப்லேஷன். நீங்கள் வந்து ஃபிபனாசி சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ என்னங்கிற ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்லேருந்தையும் ரீச் பண்ணலாம், இல்லை 2 ஸ்டெப்பு முன்னாடி இருந்தும் நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ n-1 n-2ங்கிற பார்த்து நம்ம ஆட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ இப்போ 3க்கு 2 + 1ங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ அதே வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், n(4) + n(3)ங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ 4க்கு பார்த்தோம் அப்படின்னா 3 and 2 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணா 3ங்கிறது நமக்கு 2 டைம் ரிப்பீட் ஆகுது கரெக்டாக. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிபியில் மெமரைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக வந்து பேஸ் கண்டிஷன் அதே தான், ஒரு ஸ்டெப் ஏறினாலும் 1 தான், 2 ஸ்டெப்புக்கு 2ங்கிறது தான் வரும் வேல்யூ. ஓகேவா. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து டிபி கிரியேட் பண்ணிக்கிறோம். n சைஸுக்கு எல்லாமே 0ன்னு இருக்கும். ஸோ 1 and 2க்கு மட்டும் 1,2ங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ 3 வருது அப்படின்னா 2 கால்குலேட் பண்ணும்போது ரெண்டாவது இஃப் கண்டிஷன் அதில் தான் செக் பண்ணுறோம். டிபி ஆஃப் 2 ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ அதே டேப்லேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா n <= 2 வந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ டிபி கிரியேட் பண்ணிட்டு 1 and 2க்கு அதே வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ i-1 + i-2ங்கிறத கால்குலேட் பண்ணாலே போதும். இப்போ 3க்கு இதுக்கு ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம் 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் மெமரைசேஷனுக்குரிய கோட், வாங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 milliseconds ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.